இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது சாப்பிட்டு போங்க. எதுக்கு வான்மதி? இல்ல, தயிர்ல சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் எக்ஸாம்க்கு போகும்போது என் அம்மா கொடுப்பாங்க. இதை சாப்பிட்டு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு போங்க, உங்களுக்கும் எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க மீட்டிங் போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் இதை சாப்பிட்டு போங்க. நானே சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க இப்படியா டை கட்டுவாங்க? இருங்க. நல்லா இருந்துச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். சித்தி வரேன். வரேம்மா. அப்படிதான் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கிளம்புறேன். பை மாமா. என்னங்க பை. பாய். அண்ணாமலை, கௌதமியும் வான்மதியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் கூட எப்படிடா இருக்க போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அண்ணாமலை. ஆமாக்கா, வெண்ணிலாவையும் வருண் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அது ஒண்ணுதான் என்னோட இப்போதைய பெரிய வேண்டுதலா இருக்கு. எல்லாம் சரியாயிடும். வெண்ணிலா ரொம்ப அனுசரணையான பொண்ணு. அவளை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? வருண் சீக்கிரமே அவளை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பான் அண்ணாமலை. சரி வா, கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போலாம். என்ன இங்கிலீஷ் கத்துக்க போறியா? மாடர்னா மாறி பார்த்தா எதுவும் நடக்கலன்னு இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிறியா? இங்க பாரு, நீ தலகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் என் மனசுல உன்னால இடம் பிடிக்க முடியாது. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? இங்க பாரு, 3 மாசம் இல்ல 3 வருஷம் ஆனாலும் உன்னை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதெல்லாம் அம்மாவோட வேலை தானே, அவங்க கிட்டயும் போய் சொல்லு. இதனாலலாம் நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஆனா இங்கிலீஷ் கத்துக்கிறது நல்ல விஷயம் தான், கத்துக்க. அப்பதான் தனியா நிக்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை வளரும். அதுக்காக மட்டும் கத்துக்க. என் கூட சேர்ந்து வாழலாங்கிற ஆசையில மட்டும் படிக்காத. உனக்கு தான் அது டைம் வேஸ்ட். உனக்கும் எனர்ஜி வேஸ்ட், உனக்கு கத்து கொடுக்கறவங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட். என்ன அண்ணாமலை இவன் வார்த்தைக்கு வார்த்தை ஏத்துக்க முடியாது, சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் கண்டிப்பா மாறுவான்க்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அண்ணாமலை.